தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகெங்கும் பரவி வாழும் அனைத்து அன்பு தமிழர்களுக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலிலே பரபரப்பாக பேசப்படுகிற பேசு பொருளாக இருக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், பட்டியல் பிரிவை சார்ந்த தெலுங்கு மொழி பேசக்கூடிய ஆதி தெலுங்கர்களான அருந்ததியர் சமூக உடன்பிறப்புகளுக்கு உள் ஒதுக்கீடு 3 விழுக்காடு 2009 வாக்கிலே தமிழ்நாடு அரசு அறிவித்தது. 2008ஆம் ஆண்டு அது தொடர்பான ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் சென்னை கோட்டையிலே கூட்டினார்கள். நான் அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியிலே மாநில கொள்கை விளக்க அணி தலைவராக பொறுப்பில் இருந்தேன். திடுமென அந்த அறிவிப்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே ஒரு 3 பேர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலை வந்தபோது, கட்சியினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள், தலைவர் கோக்காமணி சென்னையில் இருக்கிறார், அவரோடு 2 பேர் கலந்து கொள்ள வேண்டும். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திருமதி பாலசுந்தரி என்பவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் வெள்ளக்கோயிலிருந்து அவருக்கு தகவல் சொல்லி வருவதற்கு ஒருவேளை ஏதாவது சிக்கல் இருந்தால் வடிவேல் ராவணனும் தம்பி வேணரசு நீங்கள் 2 பேரும் போய் தலைவரோடு கலந்து கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த கூட்டத்துக்கு போனோம். கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு பாலசுந்தரி அவர்கள் வந்து விட்டார்கள், கட்சியுடைய பொதுச் செயலாளர். அதனால் தலைவர் கோக்காமணி, பொதுச் செயலாளர் பாலசுந்தரி, நம்முடைய அண்ணன் வடிவேல் ராவணன், அப்பொழுது அவர் தொழிற்சங்க பிரிவிலே இருந்தார் என்று நினைக்கிறேன். 3 பேரை அனுப்பிவிட்டு நான் வெளியே நின்று விட்டேன். பாதி கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே புதிய தமிழகத்துடைய கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வெளியே வந்து கூட்டத்தை நான் வெளிநடப்பு செய்து விட்டேன் என்று ஒரு பெரிய அறிவிப்பு கொடுத்தார். பரபரப்பாக ஊடக நண்பர்கள் அவர் இடத்துல செய்தி எடுத்துக்கொண்டார்கள். நானும் அந்த இடத்துல தான் நின்று கொண்டு என்ன என்று தெரியவில்லையே என்று அவர் சொன்ன செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக பரபரப்பாக அனைத்து கட்சி கூட்ட முடிவு ஒரு பகுதியில் வந்தாலும் வெளிநடப்பு செய்தி வெளியே வந்து மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்ன செய்தி மறுபக்கத்திலே அவ்வளவு ஊடகத்திலையும் வந்தது. இதில் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், 1996ஆம் ஆண்டு செய்தியை வைத்து கொண்டு தான் ஆவரமாக பேசுகிறேன். அருந்ததியர் மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கூடாது என்று அன்றைக்கும் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி சொல்லவில்லை, இன்றைக்கும் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல வேண்டுமானால், யாரும் சொல்லுவதற்கு முன்கூட்டியே மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். இந்த இருக்கு பாருங்க, அருந்ததியர்களுக்காக ஒரு அப்பீல். இது ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் 20-25 ஆண்டுகளுக்கு முன்பே கொடுத்த செய்தி. நான் அப்போவே அதை எடுத்து வச்சிருந்தேன். அருந்ததியர்களுக்காக ஒரு அப்பீல் என்று அவர் கொடுத்தார். அவர் அந்த அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்ததை ஆதரிக்கிறார். அதே போல ஆதி தமிழர் பேரவை என்கின்ற அமைப்பு, அவரே சொல்கிறார், நம்முடைய அதியமான் சுப்பாராவ் அவருடைய இயற்பெயர் அதியமான் என்று தன்னை தமிழன் என்று காட்டிக்கொள்வதற்காக ஆதி தமிழர் பேரவை என்ற பெயரை வைத்துக்கொண்டு அவர் சொல்கிறார், இந்த அமைப்பை நாங்கள் தொடங்கும் போது விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள், வீட்டுக்கு போனால் தெலுங்குல பேசுகிறீர்கள், நீங்கள் என்ன ஆதி தமிழர் என்று பெயர் வைக்கிறீர்கள் என்று கேட்டதாக அவரே சொல்கிறார். உண்மையிலே ஆதி தமிழர்கள் என்று சொன்னால், ஆதி தமிழர்கள், மெய்யான ஆதி தமிழர்களுக்கு இந்த நாட்டிலே ஆதி திராவிடர் என்று பெயர், ஆதி திராவிடர்களுக்கு ஆதி தமிழர் என்று பெயர். இதுதான் இந்த திராவிட சூழ்ச்சி, நம்ம மறந்துவிடக்கூடாது. ஆகையினால தான் இன்னொரு பெருங்கூட்டமாக இருக்கக்கூடிய மருதநில மக்களாகிய வேளாண்குடி மக்களாகிய தேவேந்திரகுல வேளாளர்கள், எங்களுக்கு ஆதி திராவிடர் வேண்டாம், வேற எந்த பேர் வேண்டாம், எங்க சமூக எங்க குடிப்பெயரே கொடுங்கள் என்று போராடி அதிகாரப்பூர்வமாக நடுவண் அரசிடம் இந்த பெயரை தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று அந்த பெயரை பெற்று விட்டார்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும், மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், தெளிவாக சொல்றார். அவர் அறிக்கையில் சொல்றார், 18 விழுக்காடு பட்டியல் பிரிவு மக்களுக்கு, அதாவது 76 குடி மக்களுக்கு, 76 சமூக மக்களுக்கு 18 விழுக்காடு அரசியல் சட்டப்படி கொடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 18 விழுக்காடு அந்த இடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறதா? யாருமே கேட்கல. சமூக நீதி பேசுற நாடு நம்முடைய நாடு. மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் தான் 18 விழுக்காடு முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கிறதா, அதாவது கடைநிலை ஊழியரிலிருந்து இந்திய ஆட்சி பணியாளர், இந்திய காவல் பணியாளர் என்ற அந்த உயர் பதவி வரைக்கும் 18 விழுக்காடு நிரப்பப்பட்டிருக்கிறதா வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று கேட்டார். அவரோடு அல்லவா நம்முடைய ஆதித்தமிழர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அண்ணாச்சி அதியமான் அவர்களும், நம்முடைய அன்பு தம்பி விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களோடு அல்லவா இணைந்து நின்று முதலில் இந்த 18 விழுக்காட்டை நிறைவு செய்யுங்கள், பிறகு பார்க்கலாம் என்று சொல்லியிருக்க வேண்டும். 2008-2009 காலகட்டத்தில் ஏன் இதை அது வரைக்கும் தெரியாதா? அருந்ததியர் யார் என்று தெரியாதா ஐயா கலைஞருக்கு? அல்லது ஆதி தமிழர்களாக இருக்கக்கூடிய
ஆதி திராவிடர் பேரில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தம்பி தொல் திருமாவளவனை சார்ந்த மக்கள் யார் என்று தெரியாதா? அதில் இன்னொரு பெருங்கூட்டமாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் யார் என்று ஐயா கலைஞருக்கு தெரியாதா? 2008 அவர் அதை கையில் எடுக்க வேண்டிய காரணம் என்ன? அன்றைக்கு ஈழ போராட்டம் உச்சக்கட்டத்திலே இருந்தது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார், தீர்மானத்தை போட்டார், 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுப்பது என்று சட்டசபையில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யணும். அதற்குள் முதுகிலே அறுவை சிகிச்சை செய்து கொண்டு மருத்துவமனையில் போய் படுத்துக்கொண்டார். அந்த அறிக்கையை அன்றைக்கு துணை முதலமைச்சர் இருந்த, இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் தான் தாக்கல் செய்தார்கள். இன்றைக்கு நம்ம கேட்போம், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்க சொல்லி எந்த உதவியாளரும் இன்றி இந்த 18 விழுக்காடு இடஒதுக்கீடு தொடர்பாக, இந்த 18 விழுக்காடு தமிழ்நாடு முழுவதும் கடைநிலை தலையாரியிலிருந்து தலைமைச் செயலாளர் வரைக்கும் 18 விழுக்காடு இடஒதுக்கீடு நிறைவு செய்திருக்கிறார்களா இந்த சமூக மக்கள், இந்த 3 சமூக மக்கள், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 76 பிரிவு மக்கள் நிறைவு செய்திருக்கலாம் என்று ஒரு மணி நேரம் மாண்புமிகு முதல்வர் அவர்களை ஒரு நேர்காணல் கொடுக்க சொல்லுங்க, பார்ப்போம். முடியாது. அன்றைக்கு அறிக்கை தாக்கல் செய்தார். இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே அது மாநில உரிமையில மாநில உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள் நாங்கள், குரல் கொடுக்கக்கூடியவர் நாங்கள், தமிழ் தேசத்துக்கு தன்னுரிமை வேண்டும் என்று கேட்கக்கூடியவர் நாங்கள். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் பட்டியல் பிரிவு மக்கள் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு அகில இந்திய அளவிலே சட்டம் இருக்கிறது என்று மருத்துவர் கருணாநிதி சொல்கிறார். நம்முடைய தம்பி தொல் திருமாவளவன் இப்பொழுது அதைத்தான் சொல்கிறார். அதாவது SCA, அதாவது முதல் தகுதி வாய்ந்த மக்களாக அருந்ததியர்கள் வந்து பிற சமூக மக்களுக்கான கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை தடுக்கிற நிலை, அதைத்தான் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் தெளிவாக சொல்கிறார். அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அது வேறு பகுதியிலிருந்து கொடுங்க, இருக்கிறதுலே ஏன் கொடுக்குறீங்க, அதுலேயும் முன்னுரிமை எப்படி கொடுக்குறீங்க, இருக்கிறதுலே 100 விழுக்காடு, அதாவது 18 விழுக்காடு இடஒதுக்கீடு 100 விழுக்காடு நிறைவு செய்யப்பட்டுள்ளதா என்று கேட்கிறார். அந்த செய்திக்குள் வராமல் கிருஷ்ணசாமி எதிர்த்து பேசுகிறார், ரவிக்குமார் எதிர்த்து பேசுகிறார், தொல் திருமாவளவன் ஆர்ப்பாட்டம், இப்படி சொல்லிக்கிட்டு வந்தா என்ன அர்த்தம்? சரி, தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கு கேரளாவிலே, கர்நாடகத்திலே, ஆந்திராவிலே இடஒதுக்கீடு கொடுக்குறாங்களா? அந்த பட்டியல் பிரிவில் உள்ளவங்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்குறாங்களா? அருந்ததியர்களுக்கு தான் ஆந்திராவிலே கொடுத்தாங்க. அதுவும் உச்ச நீதிமன்றத்தில் அடிபட்டு போய்விட்டது. தமிழர்களுக்கு யாரும் கொடுக்கல. இதே கன்னடம் பேசக்கூடிய மக்கள் தான் எங்களுக்கு காவிரி தண்ணீரை தர மறுக்கிறார்கள். இதே மலையாளம் பேசக்கூடிய மக்கள் தான் எங்கள் முல்லை பெரியார் அணை உரிமையை தடுக்கிறார்கள். இதே தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தான் அருந்ததியர் மக்கள் பேசக்கூடிய, ஏனென்று சொன்னால் இவங்க ஆதி தமிழர்கள் என்று சொல்றாங்க, நாங்களும் இந்த நாட்டை ஆண்டவர்கள் என்று சொன்னாங்க. எந்த இலக்கியத்திற்கு கேட்டால் நம்ம தம்பி நாகை திருவள்ளுவன் அந்த கல்வெட்டில் இருக்கு, இந்த கல்வெட்டில் இருக்கு, அந்த கல்வெட்டெல்லாம் தூக்கி குப்பை குடையில தான் போடணும் உங்க கல்வெட்டெல்லாம், அப்படி சொல்லிக் கொள்றாங்க. பாலாற்றிலே 30க்கும் மேற்பட்ட தடுப்பணையை கட்டிட்டாங்க. நீங்கெல்லாம் போராடினீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் உரிமைகளுக்காக நீங்க போராடுறீங்களா? தமிழ்நாட்டில் வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு. அதுல மாறுபட்ட கருத்துல தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு குடிமக்களுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டோ அனைத்து உரிமைகள் உங்களுக்கு உண்டு. ஆந்திராவில் மறுத்தது போல், கர்நாடகத்தில் மறுப்பது போல், கேரளாவில் மறுத்தது போல், ஒரு தொண்டு செய்வதற்கு கூட ஒரு பாண்டியன் என்ற தமிழனுக்கு ஒரு சால தடை. அந்த தமிழனை வைத்து எங்க தேர்தல் சந்தித்து 20 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த நம்முடைய பட்நாயக்கை வீழ்த்து விட்டார்கள். இதெல்லாம் அரசியல் நாம் பார்க்கிறோம். உரிமை கூடாது என்பதல்ல, ஆனால் இருப்பதை கெடுப்பதற்கான உரிமைக்கான வழியை நீங்கள் திறந்தால் அதை எப்படி ஏற்க முடியும் என்றுதான் இப்பொழுது நம்முடைய விடுதலை சிறுத்தைகளும் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் தொடக்கத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு 6 விழுக்காடு கூட கொடுங்க, 10 விழுக்காடு கூட கொடுங்க, நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் 18 விழுக்காடில் எடுத்து கொடுத்தால் ஏற்கனவே இந்த இடஒதுக்கீட்டில் 100 விழுக்காடு நிறைவு செய்யப்படாமல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில 1-2 கிடைக்கின்ற தேவேந்திரகுல மக்களுக்கு கிடைக்கிறது, ஆதி தமிழர்களான பறையர் சமுதாய மக்கள் கிடைக்கிறதை நீங்கள் தடுக்காதீர்கள், தடை போடாதீர்கள், தடுக்காதீர்கள் என்றுதான் சொல்லுகிறாரே தவிர இடஒதுக்கீடு கூடாது என்று எங்கேயுமே சொல்லலை. இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்த இருக்கு, மடல்தாள் அச்சிடுவதற்கு முன்பே ஆதி தமிழர் பேரவை மடல்தாள் என்று தூய தமிழில் சொன்னால் நம்முடைய அண்ணாச்சி அதியமான் சுப்பாராவுக்கு தெரியாது, நாகை திருவள்ளுவனுக்கு தெரியாது, தம்பிக்கு அதியமான் கொடுத்த அறிக்கை வைத்து தான் பேசுகிறேன். இந்த இருக்கு ஆதி தமிழர் பேரவை என்று அவர் மடல்தாள் லெட்டர் பேட் அடிப்பதற்கு முன்னால் கொடுத்த அறிக்கையை வைத்து கொண்டு தான் பேசுகிறேன். எனவே இதில் அந்த அருந்ததியர் மக்களுக்கு எதிரானவர் போல் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களையும் அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்களையும் குற்றம் சாட்டுவதை தமிழ் தேசியர்கள் ஒருபோதும் ஏற்க முடியாது.
நீங்கள் எத்தனை விழுக்காடு வேணாலும் வாங்கிக்காங்க, நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். நாங்களும் உங்களோட இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஆதித்தமிழர் பேரவை 2006 திருநெல்வேலியிலே மனித மலத்தை மனிதர்களே அள்ளுகின்ற அந்த கொடுமைக்கு எதிரான போராட்டத்தை ஒடுக்குவதற்கு திருநெல்வேலியை முற்பட்ட போது ஆயிரக்கணக்கான பேர் திரண்ட அந்த போராட்டத்தில் நானே அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி 500க்கும் மேற்பட்டவர்கள் கைதாகி மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்தார்கள். நானும் போய் இருந்தேன். அந்த மக்களுக்கான போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறோம், யாரும் மறுக்க முடியாது. நாகை திருவள்ளுவனுக்கெல்லாம் தெரியாது, சக்கையன் புக்கையனுக்கெல்லாம் தெரியாது. 2006 அப்போ ஆதித்தமிழர் பேரவை மட்டும்தான், நம்முடைய அண்ணாச்சி அதியமான் தலைமையிலான அமைப்பு. அந்த அமைப்பினருக்கு நாங்கள் ஆதரவாக தான் களமாடி இருக்கிறோம், போராடி இருக்கிறோம். உங்களுக்கு எப்போதும் பக்கபலமாக நின்ற குரல் கொடுத்துருக்கிறோம். நீங்கள் ஏன் தமிழர்களை பகைவர்கள் போல நீங்கள் சித்தரித்து காட்டுறீங்க? மருத்துவர் கிருஷ்ணசாமியும் தொல் திருமாவளவனையும் அவர்கள் சார்ந்த சமூக மக்களுக்கு இழப்பு ஏற்படக்கூடாது, பாதிப்பு வரக்கூடாது என்று சொல்லுவதில் என்ன பிழை இருக்க முடியும்? உங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொன்னா தானே, உங்க சமூக நீதியை மறுத்தா தானே. இத்தனை ஆண்டு காலமாக சமூக நீதி பேசுகிற தமிழ்நாடு, தந்தை பெரியார் பிறந்த பூமி என்று சொல்கிற தமிழ்நாட்டில் 18 விழுக்காடு ஏன் உங்களால் நிறைவு செய்ய முடியும்ல? 18 கூட்டல் 1 19 பழங்குடியினர் கடைநிலை ஊழியர்லேருந்து தலைமைச் செயலாளர் வரைக்கும் நிறைவு செய்திருக்கா? வெள்ளரிக்கை வெளியிடுங்கன்னு கேட்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் கேட்டு, நம் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் கேட்டு அந்த வெள்ளையறிக்கை வெளியிட்ட போது 3.5 லட்சம் காலி பணி பின்னிடங்கள், அவர் தெளிவாக சொல்றார். 3.5 லட்சம் பேரை ஒரே நேரத்தில் பணி அமர்த்துவதற்கு எப்படி மனம் வரும்? 3 லட்சம் பேர் காலி பணியிடங்கள் இருக்கு, பின்னடைவு இடங்கள் இருக்கு. அந்த வெள்ளையறிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் இந்த 3 லட்சம் பேரையும் பணியில் அமர்த்த வேண்டும். அது அருந்ததியர் வரலாம், ஆதி தமிழ் மக்களான பறையர் சமூக மக்கள் வரலாம், மண்ணின் மைந்தர்கள் பூர்வக்குடிகளான தேவேந்திர குல வேளாளர்கள் வரலாம். அதை ஒட்டி இருக்கக்கூடிய 76 பிரிவு மக்களும் இந்த 3.5 லட்சம் காலி பணியிடங்களை நிறைவு செய்வதற்கு ஒரே நேரத்தில் பணி அமர்த்தம் செய்ய முடியாது. அப்படியானால் அதை குறுக்கு சால் ஓட்ட வேண்டும், குழப்ப வேண்டும். அதுதான் ஐயா கலைஞர் முடிவு. அதோடு இல்லாமல் ஈழ விடுதலை போராட்டம் உச்சக்கட்டத்தில் இருக்கு, அதையும் மடைமாற்ற வேண்டும். அதற்கு இந்த அமைப்புகள்கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், திசை திருப்ப வேண்டும் என்கின்ற சதி வலையின் அடிப்படையிலே தான் 2008 அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு 2009 அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு உள் ஒதுக்கீடு. அதன் பிறகு நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே 21 இடங்கள் துணை பேராசிரியர்கள் இடம் வந்தது. அந்த 21 இடங்களையும் இந்த 3 சமூக மக்களுக்கு அல்லது இவங்களை தாண்டி இருக்க மக்கள் கொடுக்கணும் இல்லையா? 19 பேர் அருந்தியர் சமுதாயத்தை நிறைவு செய்தார்கள். 2 பேர் தேவேந்திர குல வேளாளர், ஒருவர் ஆதி தமிழர் ஆகிய பறையர் சமுதாய மக்கள் என்று அன்றைக்கு பேசப்பட்டது, விவாதிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது ஒருவருடைய உரிமையை தட்டி பறிக்கிற உரிமை மற்றவருக்கு இருக்கக்கூடாது. இதைத்தான் இன்றைக்கு புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி சொல்றாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க. இதுல என்ன பிழை இருக்க முடியும்? இவர்கள் இருவரையும் பகையாளர்கள் போல நீங்க சித்தரித்து, சக்கையன் ஒரு பக்கத்தில் பேட்டி கொடுக்கிறார், நாகை திருவள்ளுவன் ஒரு பக்கத்தில் பேட்டி கொடுக்கிறார், ஆதித்தமிழர் பேரவைத் தலைவர் நம்முடைய அண்ணாச்சி சுப்பாராவ் ஒரு பக்கத்தில் பேட்டி கொடு. எதுக்கு இப்படி குழப்பம் முடிக்கிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டு அரசியலை குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டமிட்டு நீங்கள் திராவிட இயக்கம் உங்களுக்கு துணையாக இருக்கு. திராவிடர்கள் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். குளத்தூர் மணியிலிருந்து திராவிடர் கழகத்தில் வீரமணி வரைக்கும் அவங்க வேறு வேறு அமைப்பை பிரிஞ்சிருப்பாங்க. உங்களை போல சக்கையன் எப்படி ஒரு அமைப்போ, இவர் நம்முடைய நாகை திருவள்ளுவன் தம்பி ஒரு அமைப்போ, அதே போல நம்ம அண்ணாச்சி அதியமான் ஒரு அமைப்பு, நீங்க பிரிந்திருக்க போல திராவிடர் அமைப்புகளும் பிரிந்திருந்தாலும் இதுல எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்கிறாங்க. தமிழர்களை எதிர்ப்பதில், தமிழர்கள் உரிமைகளை தட்டி பறிப்பதில், தமிழர்கள் போராட்டத்தை மடைமாற்றுவதில் நீங்கள் ஒன்றுபட்டு நிற்கிறீர்கள். நாங்களும் ஒன்றுபடக்கூடிய காலம் கிட்ட நெருங்கி கொண்டிருக்கிறது. கவனமாக கையாளுங்கள். உங்கள் உரிமையை நாங்கள் மறுக்கவில்லை. எங்களுக்கு என்ன உரிமை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதோ அந்த உரிமை உங்களுக்கும் உண்டு. ஒட்டுமொத்த உரிமைகளுக்காக நாங்கள் போராடும் போது நீங்கள் எங்களோடு இணைந்து நிற்க வேண்டும். அதை தவிர்த்து விட்டு அவரே சொல்றாரு, நம்முடைய அதியமான் அவர்கள் சொல்கிறார், எங்கே ஒற்றுமை இருக்கிறது? ஒன்றுபட்டு எங்கே இருக்கிறோம்? பிரிந்து பிரிந்து தானே இருக்கிறோம். அப்படியானால் ஒற்றுமையே தேவையில்லையா? ஒட்டுமொத்த தமிழினமும் ஒன்றுபட வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்கள் ஒரு குடையின் கீழே வர வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு என்று ஒரு மூச்சு விடுவதற்கு ஒரு துண்டு நிலம் வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். உங்கள் உரிமையை மறுக்க போறோம், உங்க உரிமையை தடுக்க போறோம். உங்களுக்கு 3 விழுக்காடு கொடுப்பதனால எங்களுக்கு என்ன பாதிப்பு? தனியா கொடுங்க, பொது பிரிவுல இருந்து எடுத்து கொடுங்க.
இருக்கிறதுல எடுத்து கொடுக்காதீங்க. இருக்கிறதுல எடுத்து கொடுத்தா எங்கள் வாய்ப்புக்கான முட்டுக்கட்டையாக அது அமைந்துவிடும் என்றுதான் இன்றைக்கு நம்முடைய புதிய தமிழர் கட்சியின் தலைவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களும் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தம்பி தொல் திருமாவளவன் அவர்களும் எடுத்து சொல்கிறார்கள். மாநில உரிமைக்கு எதிரானவர்கள், மாநில உரிமை அப்படியானால் அப்போ வன்னியகுல தமிழர்களுக்கு 10.5 விழுக்காடு கொடுத்தாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதை தடை செய்து விட்டது உச்ச நீதிமன்றம். அது மாநில உரிமையில் வராதா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு நீங்கள் உடன்படுறீங்களா? அதற்காக நீங்கள் போராடுறீங்களா? ஏன் எல்லோருமே வாங்கலை? நம்ம ஏன் ஆணைமுத்து விகிதாச்சார இடஒதுக்கீடு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தமிழ்நாடு மருத்துவ ஐயா கூட சொன்னாங்களே, விகிதாச்சார இடஒதுக்கீடு 100 விழுக்காடு பகிர்ந்து கொள்வோம், வாங்க ஒட்டுமொத்தமாக பரவிடுவோம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தட்டும், எந்த குடிமக்கள் எந்த தொகையில் இருக்கிறா அவர்களுக்கான பங்கீட்டை கொடுக்கட்டும், யாரை எதிர்க்க போறா? ஐயா ஆணைமுத்து அழகாக சொன்னார், விகிதாச்சார இடஒதுக்கீடு சமூகங்களின் மக்கள் தொகைக்கேற்ப அவரவர்கள் பங்கு கொடுத்துரும். 1 விழுக்காடு பிராமணர்கள் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர்கள் 3 விழுக்காடு தான் அவங்களுக்கும் கொடுத்துருவோம். இதுல என்ன சிக்கல் இருக்கு? தமிழின பொருள் மருத்துவர் ஐயா சொன்னாங்க, அந்த ஆணைமுத்து அவர்கள் சொல்கிற விகிதாச்சார இடஒதுக்கீடு ஏன் நீங்க வர மறுக்கிறீங்க? எனவே இந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட உடன்பிறப்புகளாக ஏற்கிறோம், அண்ணன் தம்பிகளாக இருக்கிறோம், அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. நீங்கள் வெட்டிக்கொள்வது போல நாங்கள் வெட்டிக்கொள்ள விரும்பல, ஒட்டிக்கொள்ள தான் விரும்புகிறோம். அந்த அடிப்படையில் உங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதற்கு, பாடுபடுவதற்கு, போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தோடு நீங்கள் இணைந்து இருக்க வேண்டும். எங்களுக்கான வாழ்வுரிமை உங்களுக்கு உண்டு, அதற்கு எந்த தடையும் இல்லை. எனவே குறுக்கு சால் ஓட்ட வேண்டாம். உங்களுக்கான உரிமையை நீங்கள் கேட்டு பெறுங்கள். பொதுத்தளத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கட்டும். அதான் சொல்ற கிருஷ்ணசாமியே சொல்றார், 6 விழுக்காடு கூட கொடுக்கட்டும், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைங்கிறார. அதை நோக்கி நீங்கள் பயணப்பட வேண்டும், அதை நோக்கி உங்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும், அதற்கான களமைத்து போராடுங்க, நாங்களே உங்களோட வந்து நிற்கிறோம் என்று சொல்லி தேவையற்ற வகையிலே மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களையும் தம்பி தொல் திருமாவளவன் அவர்களையும் இந்த தூய தமிழர்களை நீங்கள் உங்கள் பகைவர்களாக அரசியல் தளத்தில் காட்ட முற்பட்டால் விளைவுகள் வேறு மாறி போய்விடக்கூடும் என்கின்ற உங்கள் மீதான அன்பு உணர்வோடு, அக்கறை உணர்வோடு தமிழ் தேச தன்னுரிமை கட்சி எல்லா மக்களுக்குமான கட்சி என்ற அடிப்படையிலே அன்பான வேண்டுகோளை நம்ம அண்ணாச்சி அதியமானாக இருக்கட்டும், அதில் நம்முடைய தம்பி நாகை திருவள்ளுவனாக இருக்கட்டும், இன்னொரு தம்பி சக்கையனாக இருக்கட்டும், கவனமாக இந்த சிக்கலை நீங்கள் கையாளுங்கள். ஒன்றுபட்டு ஒட்டுமொத்த இந்த பட்டியல் பிரிவு மக்கள் நாமெல்லாம் ஒன்றுபட்டு இருக்கிறோம். ஒரு 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 வட்டத்துக்குள் இருந்து நம்முடைய ஒட்டுமொத்த உரிமைகளுக்காக போராடுகிறோம் என்ற நிலை உருவாக்க வேண்டும் என்கின்ற அன்பு உரிமையுடனான வேண்டுகோளை முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.